பிரியமானவர்களே, ஸ்ரீலங்காலையும் இந்தோனேஷியாலையும் ஏசப்போட கோபத்தினால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதை பார்த்து ஜனங்கள் உணர்வடையணும். உலக பிரகாரமாய் நாம் உலக ஆட்டம் பாட்டம் இன்பத்தில் இருந்தோம் அப்படின்னா ஏசப்போட கோபம் நம்ம மேலே வரும். நம்மளை ஏசப்பா எதுக்கு தெரியுமா இந்த உலகத்தை படைச்சு நம்மளையும் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம அவரை துதித்து கொண்டே இருக்கணும். அதுக்காக தான் ஏசப்பா நம்மளை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆவி பரிசுத்தமுள்ளதான் இருக்கணும். இந்த உலகத்துல வாழும் போதே ஏசப்பாவை எப்பவுமே தேடிட்டு இருக்கணும். இந்த ஆவி ஏசப்பாவை துதித்து கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த ஆவி மேலே போகும். இந்த ஆவி உள்ள கெட்ட குணங்கள், கோபம், எரிச்சல், அப்புறம் சண்டை, பொறாமை, இந்த மாதிரி நிறைய கெட்ட குணங்கள் எல்லாமே நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து வெளியே வருது. இந்த கெட்ட குணங்கள் எல்லாமே பிசாசோட குணங்கள். ஸோ ஏசப்பாவோட ஆப்போசிட் கட்சி பிசாசு. ஸோ நம்ம அவனுடைய கட்சி, அவனுடைய பிள்ளைகளாக இல்லாமல் இந்த கெட்ட குணங்களெல்லாம் என்னிடத்துலேருந்து ஏசப்பா நீக்கி போட்டுருங்க அப்படின்னு நம்ம டெய்லியும் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஸோ நம்ம பரிசுத்தமாக இருக்கும்போது தேசம் பரிசுத்தமாக்கப்படும். கிறிஸ்தவர்களாகிய நாம் பரிசுத்தமாக்கப்படணும். ஸோ நம்ம இந்த நாளில் ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியாவில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பில் ஏசப்பா, இந்த நாளில் ஏசப்பா ஸ்ரீலங்காவில் இந்தோனேஷியாவில் நடந்த அந்த துக்கமான சம்பவம் ஏசப்பா எங்களை இருதயத்தையே அசைக்கிறது ராஜாவே. அப்பா, அங்கே திக்கற்றவர்களாய் இருக்கிற வீடு வாசல் இழந்து திக்கற்றவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க ஏசப்பா. அவங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கிற அந்த பிள்ளைகளை பாருங்க ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இவர்களை தெய்வ சாயலாய் படைத்தது நீர் ராஜாவே. உம்முடைய சாயலாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்க கோபத்தின் கரத்தை எடுத்து விட்டு இரக்கத்தின் கரத்தை நீட்டுங்க ஏசப்பா. அழிவு போதும் ராஜாவே. அப்பா, இந்த சுனாமி ஃப்ளட் எல்லாம் போதும் ஏசப்பா. அப்பா, ஜனங்களை காப்பாத்துங்கப்பா. அப்பா, இந்த ஜனங்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க, எங்க மீது இரக்கம் பாராட்டுங்கப்பா. எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் ஏசப்பா. நாங்க இன்னும் ஜெபிக்கணும் ஏசப்பா. ஜனங்களுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கணும் ராஜா ஏசப்பா. எங்களுடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்களை மன்னிங்கப்பா. என் ஜனத்தாருடைய குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்களை மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, மனம் இறங்குங்க ராஜாவே. அப்பா, நீ தீங்குக்காய் மனஸ்தாபப்படுகிற தெய்வம்ல ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீரே அவர்கள் தேவைகளை சந்திங்க ராஜாவே. அப்பா, ரெஸ்கியூ பண்ற அந்த பணியை செய்கிறவர்கள் தீவிரமாய் அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்கப்பா ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளை, உயிரோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளோட கண்ணீரை தொடங்கப்பா. பிள்ளைகளோட இருதயத்துக்கு சமாதானத்தை தாங்கப்பா, ஆறுதலை தாங்க ஏசப்பா. பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்திய தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். உலகம் எங்கிலுமே ஏசப்பா கேள்விப்படுகிற இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும்ப்பா. என்ன நோக்கத்துக்காக எல்லா ஜனங்களும் நீங்க உருவாக்குறீங்களோ அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க ஏசப்பா. உங்களுடைய வல்லமை ஜனங்கள் மீது இறங்கணும்ப்பா, இறங்கணும்ப்பா, இறங்கணும்ப்பா. ஜனங்கள் அவங்க பொல்லாத வழிகள், பாவமான வழிகளை விட்டு திரும்பணும்ப்பா. இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்கள் நடக்கிறது ராஜாவே. அப்பா, ஜனங்கள் இந்த பாவத்தை விட்டு வெளியே வரணும்ப்பா. ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா ஏசப்பா எல்லா ஜனங்களுக்காய் நீ ரத்தம் சிந்தினீர் அப்பா. உங்களுடைய ரத்தத்தினால எல்லா ஜனங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களுடைய சமூகத்துல தாழ்த்துக்கிறோம் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.